கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை காதலிப்பது போன்று நடித்து பண்ணை வீட்டுக்கு அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தி வீடியோ எடுத்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியில் உரிய வைத்தது. இந்த சம்பவத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமன் மகன்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக விமர்சனங்கள் வெளியாகின. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அபாண்டமானவை என்றும் தங்கள் குடும்பத்தை பற்றி வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் அப்போதே பொள்ளாச்சி ஜெயராமன் விளக்கமளித்தார். பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு மேல் விசாரிக்கப்பட்ட நிலையில் அண்மையில் கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதன்படி குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு கிடைப்பதற்கு அதிமுக ஆட்சியில் நேர்மையாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதுதான் காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டார். ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை அதிமுக அரசு மூடி மறைக்க பார்த்தது. எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்த பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டது என திமுக கடுமையாக விமர்சனம் செய்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்களை தொடர்பு படுத்தி பேசவும் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அந்த மனுவில் பொள்ளாச்சி வழக்கில் எங்களை தொடர்பு படுத்தி நக்கீரன், யூடியூப், பரன்சே, ஜீவா டுடே உள்ளிட்ட 8 யூடியூப் சேனல்கள் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. ஆகவே எங்களை பற்றி அவதூறு கருத்துக்களுடன் வெளியிடப்பட்ட அந்த வீடியோக்களை அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மேலும் எங்களை பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதற்காக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிட வேண்டும். அத்துடன் எங்களை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வீடியோ வெளியிட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று இருவரும் வலியுறுத்தி இருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த வாரத்திற்கு வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறி தள்ளி வைத்தார். அன்றைய தினம் விசாரணைக்கு வரும்போது எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள யூடியூப் சேனல்கள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த குற்றவாளிகள் அனைவருக்குமான அந்த அரசியல் பாதுகாப்பாக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீன், பொள்ளாச்சி ஜெயராமனின் நெருங்கிய சகாக்களான பார் நாகராஜன், கிருஷ்ணகுமார் ஆகியோர் பெயர்களை அன்றைய புலனாய்வு பத்திரிகைகளான நக்கீரன், ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் பெரிதும் அடிபட்டது. இந்த பாலியல் வழக்கின் குற்றவாளிகள் அன்றைய அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் அப்போது தொடர்ந்து வெளியாகின. செய்தி சேனல்கள் பலவற்றிலும் கூட வெளியானது. இந்த வழக்கில் பார் நாகராஜனையும் திமுக பிரமுகர் செல்வராஜின் மகன் மணிமாறனையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்துவிட்டு அரசியல் அழுத்தங்களால் விடுவிக்கப்பட்டனர் என்ற செய்திகள் வெளியாகின என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் என கர்நாடகாவை சேர்ந்த நபர் பல பெண்களுடன் இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. ஆனால் அவை போலியானவை என உண்மை சரிபார்ப்பு தளங்கள் வெளிப்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.